வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம வகுப்புல ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி பார்க்க போறோம். இன்றைய வகுப்புல ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம், கவுன்சில் சட்டம் என்கிற 3 தலைப்புல இன்னைய வகுப்புல நாம பார்க்க போறோம். ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம் 1773ல தோற்றுவிக்கப்பட்டது. 1773ல ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, வணிக கம்பெனி, அதாவது வணிக குழு என்றால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, இஐசி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்திய கம்பெனி நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் படி என்று இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை சொல்றாங்க. இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாரன் கேஸ்டிங் பிரபு தான் கொண்டுட்டு வந்தாரு. அவர் இந்தியாவின் முதல் கவர்னர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவுடைய முதல் கவர்னர் என்றும், வங்காளத்தின் முதல் கவர்னர் என்றும், வில்லியம் கோட்டையின் முதல் கவர்னர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த ஒழுங்குமுறை சட்டம் வணிக கம்பெனியினுடைய நடவடிக்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, ஏன்னா அவங்க நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா, வணிக பொருள்களை கண்ணமான வியாபாரம் செய்யறாங்க. அடுத்து ஒரு பொருள்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால கம்பெனியினுடைய ஊழியர்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, பொருள்களை வெவ்வேறு விலைக்கு விற்று லாபத்தை கம்பெனியார்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழியர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணாங்க, ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிறது தான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இது இத்திட்டத்தின்படி 3 துறைகள் உருவாக்கப்பட்டது. ஒழுங்கு சட்டத்தின்படி எத்தனை துறைகள் உருவாக்குறாங்கன்னா, 3 துறைகளை அவங்க உருவாக்குறாங்க. ஸோ 3 துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிர்வாகத்துறை, இன்னொன்று வணிகத்துறை, 3வது நீதித்துறை. புரியுதுங்களா? நிர்வாகத்துறை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் இருப்பாரு, 4 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு நிர்வாக குழு ஏற்படுத்தப்படுது. அதான் நிர்வாக குழு. வணிகத்துறையை பொறுத்தளவு 24 இயக்குநர்களை கொண்ட வணிக குழு உருவாக்கப்பட்டது. அது நிர்வாக குழு, இது வணிக குழு. நிர்வாக குழுல ஒரு ஆளுநர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனா வணிகத்துறையில 24 இயக்குநர்கள் கொண்ட ஒரு வணிக குழு உருவாக்கப்பட்டது. 3வது பார்த்தீங்கன்னா நீதித்துறை. இந்த நீதித்துறையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இது 1774ல கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் இந்த உச்ச நீதிமன்றம் ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றம். எது? இந்த கல்கத்தா வில்லியம் கோட்டை உருவாக்கப்பட்ட முதல் உச்ச நீதிமன்றம். இது 74ல உருவாக்குறாங்க. இதை இந்தியாவில் தொற்றிவிட்ட முதல் உச்ச நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும் அங்க இருப்பாங்க. ஒரு தலைமை நீதிபதியும் 3 துணை நீதிபதிகளும் அங்க இருப்பாங்க. இதன்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் எலிஜா இன்பே, ஒரு ஆங்கிலேயர். புரியுதுங்களா? சர் எலிஜா இன்பே என்பவர் தான் உச்ச நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதி. ஒழுங்குமுறை சட்டம் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியது. ஒழுங்குமுறை சட்டம் ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு என்ன பண்றாங்க, அதை புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 1781ல் ஒரு முறை திருத்தம் செய்யப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் எத்தனை முறை திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1784ல. கொஸ்டின் கேட்பாங்க, ஒழுங்குமுறை சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஒரு முறை திருத்தம் செஞ்சிருக்காங்க. 1781ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பிட்டு இந்திய சட்டம். இது இந்த டாபிக்கே கொஸ்டின்ல கேட்குறாங்க. பிட்டு இந்திய சட்டம் எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது 1784 உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமராக இருந்த இளைய பிட் என்பவர் கொண்டு வந்ததால் இச்சட்டத்திற்கு பிட்டு இந்திய சட்டம் என்று அவர் பெயராலே அழைக்கப்படுகிறது. ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைகளை ஆராய கொண்டு வரப்பட்டது. இந்த பிட்டு இந்திய சட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773ல ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்களா இல்லையா, இதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் 1784ல பிட்டு இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது.
இச்சட்டத்தின்படி கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. பிட்டிருந்த சட்டத்தின்படி என்ன உருவாக்கப்பட்டது அப்படின்னா, கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. இங்க வந்து மொத்தம் 6 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியத்தை அவர்கள் உருவாக்கியிருந்தாங்க. 6 பேர் உறுப்பினர்கள். கட்டுப்பாட்டு வாரியத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா, 6 உறுப்பினர்கள் அதுல இருந்தாங்க. நிர்வாக குழுவில் ஒரு தலைவர், 3 உறுப்பினர்கள் குறைக்கப்பட்டார்கள். நிர்வாகத்துறையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆளுநரு, 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒரு ஆளுநரு, 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 4 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திரும்ப இருக்காங்க. 3 உறுப்பினர்களை வந்து 1 உறுப்பினராக குறைச்சு ஒரு தலைவர், 3 உறுப்பினர்கள் என்று குறைக்கப்பட்டது. கம்பெனியின் நிலப்பிரபுக்கள் இனி பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பிரபுக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கம்பெனியுடைய நிலப்பிரபுக்கள் வந்து இனிமே எப்படி விவரிச்சாங்க? பிரிட்டிஷ் இந்தியா நிலப்பிரபுக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்படின்னு பிரிட்டிஷ் சட்டத்துல இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மாற்றம் செய்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்ததா கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டய சட்டம். பட்டய சட்டம் வந்து மொத்தம் 3 பட்டய சட்டங்கள் இருக்கு. 1793, 1813, அடுத்தது 1833, அடுத்தது 1853 என்ற 4 பட்டய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப முதல் பட்டய சட்டம் 1793. இது சாசனம் என்பது ஒரு நாடு மற்றொரு நாட்டிற்கு அதிகாரம் வழங்குதல். முதல் சாசன சட்டம் வந்து யாரு காலத்துல கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, சர் ஜான் சோர் என்பவர் கொண்டு வந்தாரு. முதல் சாசன சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? அது சாசன பட்டய சட்டம்னு அர்த்தம். முதல் பட்டய சட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா, சர் ஜான் சோர் என்பவர் தான் கொண்டு வந்தாரு. இது வந்து என்ன செய்யப்படுதுன்னா, கம்பெனியுடைய ஏகபோக உரிமை வந்து தடை செய்யப்பட்டது. கம்பெனியின் ஏகபோக உரிமை தடை செய்யப்பட்டது. இந்திய குடியுரிமை பணியின் தந்தை என்று கார்ன்வாலிஸ் பிரபு அழைக்கப்படுகிறார். இந்திய குடியுரிமை பணியின் தந்தையான கார்ன்வாலிஸ் பிரபு. கொஸ்டினே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேர்வுல. அடுத்தது பாருங்க. இது என்ன இது குடிமை பணினா ஐசிஎஸ் தேர்வு. அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் சொல்லுவோமா இல்லையா? அந்த தேர்வை முதலாக இந்தியாவில் அறிமுகப்படுத்துறது யாரு? கார்ன்வாலிஸ் பிரபு தான் அறிமுகப்படுத்துறாரு. இந்தியாவில போலீஸ் துறையை அறிமுகப்படுத்துறது இவர்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனது இவர். காவல்துறையை அறிமுகப்படுத்தினதும் இவர் தான் அங்க அறிமுகப்படுத்திருக்கிறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வு இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்திய ஆட்சி பணியின் தந்தை, இதுல பாருங்க குடியுரிமை இருக்கு. இதுல ஆட்சி பணியின் தந்தை யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இந்திய ஆட்சி பணியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க 2வது சாசன சட்டம், அதாவது 2வது பட்டய சட்டம் 1713. இதை யாரு அறிமுகப்படுத்துறா பார்த்தீங்கன்னா, 1வது மிண்டோ பிரபு தான் இதை அறிமுகப்படுத்துறாரு. 2வது பட்டய சட்டத்தை அறிமுகப்படுத்துறது யாருன்னா, 1ஆம் மிண்டோ பிரபு. கிறித்துவ மதமாற்றம் சட்டம் அங்கீகாரம் பெற்றது. கிறித்துவ மதமாற்றம் சட்டம் அங்கீகாரம் பெற்றது. அதாவது என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிறித்துவ மதம் வந்து தெரியாம அதில் நம்ம லைட்டா அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அதாவது மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சட்டத்தின்படி 2வது பட்டய சட்டத்தின்படி கிறித்துவ மதத்தை வந்து என்ன பண்றாங்க, கட்டாயமாக அவர்கள் வந்து இந்தியாவில பரப்புறாங்க. அது வந்து அரசுரிமை பெற்று ஒரு அரசுரிமை பெற்ற மதமாக மாறியது. கிழக்கு இந்திய கம்பெனியினுடைய வர்த்தகம் முற்றுரிமை குறைக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியுடைய முற்றுரிமை. அவங்க என்ன பண்றாங்க, இங்க முகாம் போட்டா போல முற்றுரிமை பெற்றிருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க குறைச்சிட்டாங்க. இந்தியர்களின் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஆண்டு முழுவதும் ஒதுக்கப்பட்டது. ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் இந்தியர்களின் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது. எதுனா 2வது பட்டய சட்டத்துல தான் ஒதுக்கப்பட்டது. இதுவும் கொஸ்டின்ல தேர்வுல கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்து 3வது பாருங்க. 3வது பட்டய சட்டம் 1833. வில்லியம் பெண்டிங் பிரபு அறிமுகப்படுத்தினாரு. இந்த 3வது பட்டய சட்டத்தை அறிமுகப்படுத்தினாரா வில்லியம் பெண்டிங் பிரபு. இவர்தான் வந்து மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்துனது இவர்தான். இந்த பட்டய சட்டத்தின்படிதான் மகள்வாரி
தேர்வுல பார்த்துருப்பீங்க. மகள்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மகள்வாரி முறை வந்து இந்த பட்டய சட்டத்தின் அடிப்படையில தான் கொண்டு வரப்பட்டது. எங்க அந்த மகள்வாரி முறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகள்வாரி முறை வந்து பஞ்சாப்ல அறிமுகப்படுத்துனாங்க. பஞ்சாப்ல தான் அந்த மகள்வாரி முறைய வந்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துனாங்க. மகள்னா கிராமம்னு அர்த்தம். மகள்னா என்ன அர்த்தம்னா கிராமம்னு அர்த்தம். அதான் கிராம வரி முறைய தான் மகள்வாரி முறை அப்படின்னு சொல்றாங்க. இத அறிமுகப்படுத்துனது யாருன்னா வில்லியம் பென்டிங்க் தான் அறிமுகப்படுத்தினாரு. 1833ல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிதி பற்றாக்குறையில் இருந்தது. ஆனால் இவரு இந்த கம்பெனி விட்டு வெளியில் செல்லும் பொழுது எவ்வளவு ரூபா பணத்த விட்டுட்டு போறாரு? 1835ல் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிதி வந்து 1,00,000 பவுண்டாக இருந்தது. அதாவது நிதி வந்து இங்க வந்து இப்ப நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஆனா இவரு வந்து க கிழக்கிந்திய கம்பெனி விட்டு விடைபெற்று போம்பொழுது 1,00,000 பவுண்டாக உயர்த்தி சென்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பட்டய சட்டத்தின்படி தான் வங்காள ஆளுநராக இருந்தவர் இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்று பெயர் மாற்றம் பெற்றார். அதாவது பதவி உயர்வு பெயர் மாற்றம் பெற்றார். இந்தியாவின் தலைமை ஆளுநர் என்று சட்டத்தின்படி பதவி உயர்வு பெற்றார். அப்ப இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் பென்டிங் பிரபு தான். அது எந்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டதுன்னா, இந்த 3வது பட்டய சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா, வில்லியம் பென்டிங் பிரபு. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா, வில்லியம் பென்டிங் பிரபு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முழுமையாக பெற்று அரசி முகவராக செயல்பட்டது. இவருடைய காலத்துல தான் வந்து மெக்காலே பிரபு என்ற ஒரு அறிஞர் வராரு. அவரு தான் இந்தியாவுல வந்து மேற்கத்திய கல்வியான ஆங்கில கல்வி முறையை அவர் இந்தியாவில் அறிமுகம் செய்தார். புரியுதுங்களா? ஆங்கில கல்வி முறைய அவர் என்ன பண்றாரு இங்க வந்து அறிமுகம் செய்தார். அப்ப இந்தியால ஆங்கில கல்வி முறைய அறிமுகம் செஞ்சது யாருன்னா மெக்காலே பிரபு. மெக்காலே பிரபு யாருடைய காலத்துல இந்தியாவுக்கு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் பென்டிங் பிரபு காலத்துல தான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. மெக்காலே பிரபு ஆங்கில ஆளுநர் குழுவில் இடம்பெற்ற முதல் சட்ட அதிகாரி ஆவார். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம, போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவரும் இந்த வில்லியம் பென்டிங் பிரபு தான். 1833 பட்டய சட்டத்தின்படி இதனை அறிமுகப்படுத்தினார். 4வது பட்டய சட்டம் அல்லது இறுதி பட்டய சட்டம் அப்படின்னு சொல்றாங்க இத வந்து. இது 1853ல கொண்டு வரப்பட்டது. இது கொண்டு வந்தது யாரு? டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்திருக்காரு. டல்ஹௌசி பிரபு யாரு? நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நவீன இந்தியாவின் தந்தை என்று டல்ஹௌசி பிரபு அழைக்கப்படுகிறாரு. வங்காளத்தின் தனி கவர்னராக நியமிக்கப்பட்டு இருந்தவர்கள் இனி இந்தியாவிற்கென்று ஒரு கவர்னர் ஜெனரல் பதவி உருவாக்கப்பட்டது. இந்திய நாடு முழுவதும் முழுமையாக பிரிட்டிஷிடம் கொடுப்பதற்காக நாடுபிடி கொள்கையை டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்தார். அதாவது இந்திய நாடு முழுவதும் முழுமையாக பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்பதன் காரணத்திற்காக அவர் நாடு பிடிக்கும் கொள்கையை டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்தார். இருப்பு பாதை திட்டத்தின் தந்தையான டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபு பார்த்தீங்கன்னா, நவீன இந்தியா தந்தை டல்ஹௌசி பிரபு சொல்றாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் இப்ப நான் படிக்க போறேன். இப்ப சொல்றேன் பாருங்க. இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்தியால அவர் செஞ்சிருக்காரு. நிர்வாக சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு பிடிக்கும் கொள்கையை கொண்டு வந்தாலும், பல்வேறு திட்டங்களை அவர் வந்து இந்திய மக்கள் மீதும், இந்தியா மீதும் இரும்பு பாதை திட்டத்தின் தந்தை யாருன்னா டல்ஹௌசி பிரபு. இரும்பு பாதை திட்டத்தின் தந்தை யார்? டல்ஹௌசி பிரபு. அதனால தான் இவர் நவீன இந்தியாவின் சிற்பி என்று நவீன இந்தியாவை உருவாக்குனவர் என்று சொல்றோம். இன்னும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். டல்ஹௌசி பிரபு அழைக்கப்படுகிறாரு. 1853ல மும்பை டு தானேவுக்கு இடையே ரயில் பாதையை அமைத்தது இவர்தான். 1853ல அஞ்சல் துறையை உருவாக்குனதும் இவர்தான். டல்ஹௌசி பிரபு. 1854ல கவுரா டு ராணிகஞ்ச் வரை ரயில் பாதை அமைச்சிருக்கிறாரு. 54ல 1954ல சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இந்திய கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அறிவு பெட்டகம் என்று சொல்றாங்க. 1854ல கங்கை கால்வாய் திட்டத்தை இவர் நிறைவு செய்தார்.
கங்கை கால்வாய் திட்டத்தை இவர் நிறைவு செய்திருக்காரு. 1856ல சென்னை டூ அரக்கோணத்துக்கு ஒரு ரயில் பாதையை அமைச்சிருக்காரு. 1856ல லாகூர் டூ முல்தான், கராச்சி வரையில் ஒரு ரயில் பாதை அமைச்சாரு. 1857ல சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸா போன்ற மாகாணங்கள்ல பல்கலைக்கழகங்களை இவர் அமைச்சிருக்கிறாரு. அதாவது இப்படி சிறப்பு வாய்ந்த டல்கோசி பிரபு நாடு பிடிக்கும் கொள்கையை கொண்டு வந்தாலும் இந்தியாவில் 1857 பெருங்கழகத்திற்கு காரணமானவருமான டல்கோசி பிரபு ஒரு காரணமானவர் தான். ஆனால் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் அடுத்தது அவர்களுடைய வணிக கம்பெனியுடைய மேன்மைக்காகவும் நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் காரணமாகவும் அவங்க திட்டங்கள்லாம் கொண்டு வந்துச்சு. அந்த டல்கோசி பிரபு அறிமுகப்படுத்திய சில திட்டங்களை தான் இன்றளவும் நாம் மாற்றாமல் பின்பற்றி வந்து இருக்கின்றோம். புரியுதுங்களா? விக்டோரியா மகாராணி. இந்த விக்டோரியா மகாராணி வந்து பார்த்தீங்கன்னா 1857ல பெருங்கழகம் நடந்துச்சு. இந்த பெருங்கழகத்தினுடைய இறுதியில் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை 1858ல காணி பிரபு என்பதுதான் வாசித்தார். காணி பிரபு ஏற்றி வாசித்தார். ஆகஸ்ட் 2, 1852ல பிரிட்டிஷ் பாராளுமன்றம் சட்டத்தை நிறைவேற்றியது. நவம்பர் 1, 1858ல அலகாபாத் தர்பார்ல காணி பிரபு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையை அவர் வாசித்தார். இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இனி இந்தியாவின் வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்டார். வைஸ்ராய் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச பிரதிநிதி என்று அர்த்தம். இங்கிலாந்தில் இந்தியாவிற்கான அரசு செயலாளர் பதவி உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்தில் வந்து அரசு செயலர்களுக்கான ஒரு பதவி உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட பதவியுடைய முதல் அரசு செயலராக ஸ்டானிங் பிரபு என்பதுதான் வந்து அது முதல் அரசு செயலராக இருக்கிறாரு. இந்த அறிக்கை இந்திய மக்களின் அடிப்படை மகாசாசனம் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி, அதாவது எஸ்.என். பானர்ஜி சொல்றாரு. இந்த அறிக்கை எந்த அறிக்கை? விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வந்து மக்களின் அடிப்படை மகாசாசனம் என்று சுரேந்திரநாத் பானர்ஜி சொல்றாரு. நம்ம அடுத்ததா பார்க்கறது கவுன்சில் சட்டம். இந்திய கவுன்சில் சட்டம் 1861ல ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. இதுதான் முதல் கவுன்சில் சட்டம். இதனை அறிமுகப்படுத்தினா காணி பிரபு அறிமுகம் செய்தாரு. மத்திய மாநில சட்டமன்ற அமைப்புகள் அதிகாரம் கொண்டு வரப்படுது. மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு அதிகாரம் கொண்டு வரப்படுது. சட்டமன்ற அமைப்புகள் என்ன பண்றாங்க? அதிகாரத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதலாவது மைல்கல் பட்ஜெட் அப்படின்னு முதலாக அறிமுகம் செய்யப்பட்டது. புரியுதுங்களா? அடுத்தது 1861ல காணி பிரபு இலாக்கா ஒதுக்கீடு முறையை அறிமுகம் செய்தார். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு துறை இருக்கா, இலாக்கா துறை, நீர்வளத்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அணை கட்டும் துறை, அணைத்துறை இப்படி தனித்தனியா சின்ன சின்ன சும்மா உதாரணம் சொல்ல வரேன். சாலைத்துறை, நீர்வளத்துறை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரியான துறைகள்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரியான துறைகள்லாம் இலாக்காக ஒதுக்குவதற்கு எந்த வருஷம் 1861 காணி பிரபு இலாக்கா ஒதுக்கீடு முறை அறிமுகம் செய்தார். 1862ல கல்கத்தா, மும்பை, மதராஸ் மாகாணத்தில் உயர் நீதிமன்றம் அறிமுகம் செய்யப்பட்டது. பாருங்க, இந்த 1861ல கொண்டு வரப்பட்ட இந்த கவுன்சில் சட்டம் என்னென்ன அறிமுகப்படுத்தி பார்த்தீங்களா? மதரசாவிலும் சரி, கல்கத்தாவிலும் சரி, மும்பையிலையும் சரி உயர் நீதிமன்றங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக இரண்டாவது கவுன்சில் சட்டம் 1892. இது வந்து லான்ஸ்டவுன் பிரபு என்பவர் அறிமுகம் செய்தார். லான்ஸ்டவுன் பிரபு வந்து இதனை அறிமுகம் செய்தார்.
இச்சட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு அர்த்தம். வெற்றிகரமாக கருதப்படுகிறது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதுதான் ஐஎன்சி அப்படி சொல்றாங்க. வெற்றிகரமாக கருதப்பட்டது. இது மிதவாதியின் வெற்றியாக கருதப்பட்டது. 1892வது கவுன்சில் சட்டம் வந்து மிதவாதிகளின் வெற்றியாக கருதப்படுகிறது. சட்டமன்றத்திற்கு செல்வந்தர்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் பேச அனுமதி இல்லை. மத்திய சட்டமன்றம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை உயர்வு 10லிருந்து 16ஆக உயர்த்தப்பட்டது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10ஆக உயர்த்தப்பட்டது. உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன பண்றாங்க? 10ஆக உயர்த்தி விட்டார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து இந்தியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியர்களுடைய வந்து பங்கீடணும், இந்தியர்களுக்கு உரிமை வேணும், அதில் வந்து உறுப்பினர் சேர்க்கணும் குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது எப்போது நிறைவேறுதுன்னா 1892வது கவுன்சில் சட்டத்தில் தான் வந்து இது நிறைவேறுது. சட்டமன்றத்தில் வந்து இந்தியர்கள் வந்து என்ன பண்றாங்க? பங்கேற்கிறாங்க. அடுத்த பிறகு கவுன்சில் சட்டம் 1909. இது மிண்டோ பிரபு அறிமுகம் செய்தாரு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909ல கொண்டு வரப்பட்டது. மிண்டோ என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய். மார்லி என்பவர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு செயலர். புரியுதுங்களா? பாருங்க இதுல 2 பேரும் சேர்த்து தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றோம். சட்டசபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 60ஆக உயர்த்தப்பட்டது. சட்டசபை உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 60ஆக உயர்த்தப்பட்டது. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது. இங்க முஸ்லிம்களுக்கு என்று தனி தொகுதி இங்க என்ன பண்றாங்க? வழங்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டது எப்போன்னு கேட்டீங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் தான் கொண்டு வரப்பட்டது. கற்றவர்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இங்கதான் கற்றோர்களுக்கு என்று வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வாக்குரிமை என்பது யாரும் கிடையாது. இங்க கற்றோர்களுக்கு மட்டும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மறைமுக தேர்தல் அறிமுகம் செய்யப்பட்டது. இங்கதான் மறைமுக தேர்தல் முறையை அறிமுகிச்சிருக்கிறாங்க. அப்ப நேரடி தேர்தல் முறை எங்க அறிமுகம் செஞ்சாரு பார்த்தீங்கன்னா 1919ல தான் வந்து நேரடி தேர்தல் முறை அறிமுகம் செஞ்சாங்க. அது வரலையும் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் முறை வந்து இங்க கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இது கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு மிதவாதிகள் கிடைத்த வெற்றியாக கருதுகிறார். கோபாலகிருஷ்ண கோகலே என்ன பண்றாரு? இது வந்து கோபாலகிருஷ்ண கோகலேக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது. ஏன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மிதவாதிகளின் தலைவர். அதனால வந்து இது வந்து மிதவாதிகளின் வெற்றியாக இது கருதப்படுகிறது. அடுத்து ஆகஸ்ட் அறிக்கை 1917. மாண்டேகு சேம்ஸ் போர்டு என்பவர் அறிமுகம் செய்தார். மாண்டேகு சேம்ஸ் போர்டு என்பவர் தான் ஆகஸ்ட் அறிக்கை அறிமுகம் செஞ்சிருக்காரு 1917. ஆகஸ்ட் 20 1917ல வெளிவந்ததால் இந்த அறிக்கை வந்து வெளிவந்ததால் ஆகஸ்ட் அறிக்கை என்று இது அழைக்கப்படுகிறது. இந்தியர்கள் அதிகமாக அரசு துறையில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த அறிக்கை கூறியது. தன்னாட்சி நிறுவனங்கள் முறையாக வளர்க்க வேண்டும் என்பது இதன் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஆகஸ்ட் அறிக்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி நிறுவனங்கள் முறையாக வளர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆகஸ்ட் அறிக்கை 1917ல கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் அறிக்கை இது 1920 1917 கொண்டு வந்ததால் இது வந்து ஆகஸ்ட் அறிக்கை. அந்த மாசத்துல அது கொண்டு வந்ததால ஆகஸ்ட் அறிக்கை என்று சொல்றாங்க. இது கொண்டு வந்து யாருன்னா மாண்டேகு சேம்ஸ் போர்டு பிரபு தான் இதை அறிமுகம் செஞ்சிருக்கிறாரு. இந்தியர்கள் அதிகமாக அரசு துறையில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த ஆகஸ்ட் அறிக்கை சொல்லுது. தன்னாட்சி நிறுவனங்கள் முறையாக வளர்க்கப்பட வேண்டும் என்று இதோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு என்று இந்த ஆகஸ்ட் அறிக்கை சொல்கிறது. அடுத்ததாக இந்திய கவுன்சில் சட்டம் 1919. இது வந்து சேம்ஸ் போர்டு பிரபு வந்து அறிமுகம் செய்தார். இதற்கு மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் என்று பெயர். இந்த மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. அங்கு நேரடி தேர்தலை கொண்டு வரப்பட்டது. பாருங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1909ல மறைமுக தேர்தலை சொன்னாங்க. மறைமுக தேர்தல் அப்படி சொன்னாங்க. ஆனா இங்க பாருங்க நேரடி தேர்தல் 1919 வந்து நேரடி தேர்தல் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்தது 1919 உள்ளவர்களுக்கு தான் வந்து கல்வி கற்றவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை குடுத்தாங்க. ஆனா 19 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வரி செலுத்தியவர்களுக்கும் வாக்குரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரட்டை ஆட்சியின் அடிப்படையில் 2 துறை உருவாக்குறாங்க. ஒண்ணு ஒதுக்கப்பட்ட துறை, இன்னொன்னு மாற்றப்பட்ட துறை. ஒதுக்கப்பட்ட துறை வந்து யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆளுநர் இருப்பாங்க. நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க பார்வையில கீழ தான் அது செயல்பட்டது. ஒதுக்கப்பட்ட துறை என்னவா இருந்துச்சு? என்னென்ன துறைகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை இருந்தது, நில வருவாய்த்துறை, நீர்ப்பாசனத்துறை, வனத்துறை அதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறையில இருந்துச்சு. மாற்றப்பட்ட துறைய பொறுத்தளவு ஆளுநர் இருந்தாரு. அமைச்சரவை குழுவால் ஆளுநர் மற்றும் அவருடைய அமைச்சரவை குழுவால் இது நிர்வகிக்கப்பட்டது. இதில மாற்றப்பட்ட துறையில என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, சுகாதாரம், துப்புரவு தொழில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றப்பட்ட துறையில இருந்துச்சு. ஸோ இப்படி அழகா பிரிச்சு நிர்வாக திறன மேம்படுத்தி காட்டுனாங்க. இதனை ஏற்றுக்கொள்வது இந்தியர்களுக்கு மதிப்புடையதாக ஆகாது என்று அன்னி பெசன்ட் அம்மையார் கூறுகிறார். புரியுதுங்களா? இது இப்ப மேல சொன்ன மாரி ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை 2ஆ இருக்கு. மாகாணங்கள இரட்டை ஆட்சி முறைன்னு சொன்ன மாரி இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்காது, மதிப்புடையதாக இருக்காது அப்படின்னு யார் சொல்றா? அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்றாங்க. இந்த கொஸ்டின் தேர்வுல கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயரின் நிர்வாக குழுவில் இடம்பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யேந்திர பிரகாஷ் சின்ஹா. அதாவது எஸ்பி சின்ஹான்னு சொல்லுவாங்க. எஸ்பி சின்ஹாம்பாங்க. ஆங்கில நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய சட்ட அதிகாரி. முதல் இந்தியர். ஆங்கிலேயருடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தா யாரு? எஸ்பி சின்ஹா. அதான் சத்யேந்திர பிரகாஷ் சின்ஹா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் கொஸ்டின்ல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க தேர்வுல. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடுத்தது சைமன் குழு 1927ல கொண்டு வரப்பட்ட சைமன் குழு கொண்டு வந்தாங்க. இந்த சைமன் குழு வந்து இங்கிலாந்து அரசு நியமனம் செய்தது. சைமன் குழுவ. எப்ப நியமனம் செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, 1927ல இங்கிலாந்தில் இக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு யார் தலைமையில அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, சர் ஜான் சைமன் என்பவர் தலைமையில அமைக்கப்பட்டது. இக்குழுவினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1919. இந்த சீர்திருத்தத்தை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது தான் என்னது? இந்த சைமன் குழு. ஆனா இது பிப்ரவரி 3, 1928ல தான் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது. பிப்ரவரி 3, 1928ல தான் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது. பஞ்சாப் எதிர்ப்பு குழுவின் தலைவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் எதிர்ப்பு குழுவின் தலைவர் யாரு? லாலா லஜபதி ராய். 1929 தமிழ்நாடு வருகை தரும்பொழுது தீரன் சத்தியமூர்த்தியில் தலைமையில் எதிர்ப்பு கிளம்பியது. இப்ப இந்த பஞ்சாப் எதிர்ப்பு குழுவின் தலைவராக இருந்த லாலா லஜபதி ராய், தமிழ்நாட்டுல வருகை குழுவுடைய எதிர்ப்பு தலைவராக இருந்தது யாருன்னா சத்தியமூர்த்தி. இவரு பஞ்சாப் குழு லாலா லஜபதி ராய் வந்து என்ன பண்றாரு? வெள்ளையன் சைமனே வெளியே போ, சைமனே வெளியில போ, கோ பேக் சைமன் அப்படி சொல்லி கோஷம் போடுறாங்க. அந்த போராட்டத்துல வந்து லாலா லஜபதி ராய் தடியடியால இறந்துடுறாரு. தடியடி அடிபட்டு இறந்துடுறாரு. லாலா லஜபதி ராய் இறந்துடுறாரு. இதனை வந்து பழி தீர்க்கும் யாரு? தன்னுடைய தேச தந்தை, தேசத்தின் முக்கியமான தலைவராக இருந்த லாலா லஜபதி ராய் இறந்ததை கண்கூடாக பார்த்த சாண்டர்சன் என்பவர் அந்த ஆங்கிலேய லாலா லஜபதி ராயை அடிச்சானா இல்லையா? அவனை என்ன பண்ணாரு? இவரு போய் பழி வாங்கிட்டாரு. சுட்டு கொண்டுட்டாரு. புரியுதுங்களா? ஸோ அந்த செய்திலாம் இங்க இருக்கு. உத்தம சிங்ன்னு நினைக்கிறேன். உத்தம சிங் இல்ல. இந்த சாண்டர்சன் என்பவர் வந்து இந்தியாவுல இருந்த ஒரு புரட்சிகர தேசியவாதி என்ன பண்றாரு? அவரை பழி தீர்த்தாரு. ஸோ அதெல்லாம் பின்னாடி அந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதை கவனத்துல வச்சுட்டு வாங்க. சைமன் குழு தனது அறிக்கையை 1930 மே மாதத்தில் சமர்ப்பித்தது. மே மாதத்துல சமர்ப்பிக்குது. அறிக்கையோட முக்கிய நோக்கம் என்ன? மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை நீக்க வேண்டும், சுய ஆட்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவில இருந்து பர்மாவை பிரிக்க வேண்டும் என்று சொல்லுது. பாருங்க, இந்த சைமன் குழு வந்து என்ன சொல்லி பாருங்க, இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பொருள் கொடுத்திருக்கு. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1935. இதை வந்து ஆங்கிலேய அரசு அறிமுகம் செஞ்சது.
3 வட்டமேஜை மாநாடுகளில் சைமன் குழு அறிக்கை, வெள்ளை அறிக்கை விவாதம் செய்யப்பட்டது. 321 பிரிவுகளையும் 10 அட்டவணைகளையும் கொண்ட நீளமான அமைப்பு கொண்டு வரப்பட்டது. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை ஒழிக்கப்பட்டது. மேலும் கூட்டாட்சி முறை அங்கு கொண்டு வரப்பட்டது. கூட்டாட்சி மாகாணத்தில் என்ன பண்ணிட்டாங்க? மாகாணத்தை இரட்டையாட்சி முறை என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க. ஆனால் கூட்டாட்சி முறை என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. 1935 சட்டம் இந்தியாவிலிருந்து பர்மாவை பிரித்தது. 1935 சட்டம் இந்தியாவிடமிருந்து பர்மாவை பிரித்தார்கள். ஏப்ரல் 1 1935 இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. ஏப்ரல் 1 1935 இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. அதாவது ஆர்பிஐ சொல்லுவாங்களா இல்லையா? ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. 1937 டெல்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. 37ல டெல்லியில கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த மாதிரி முக்கியமான சில நடவடிக்கைகள்லாம் இந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து அட்லி பிரபு அறிக்கை. இது தொழிற்சங்க அமைப்பை சேர்ந்த இங்கிலாந்து பிரதமர் அட்லி அறிமுகம் செய்தார். 1948 ஜூன் 30க்குள் முழுமையான ஆட்சி மாற்றம் நிகழும் என்று அறிக்கையை அவர் விடுவித்தார். ஆகையால் 1947 ஜூலை 18ல இந்திய விடுதலை சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. 1947 ஜூலை 18 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஜூன் 3ஆம் திட்டம். அடுத்தது ஜூன் 3ஆம் திட்டம். இது மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியா பாகிஸ்தான் எல்லை வரையறை செய்தது யாருன்னா ராட்கிளிப். மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்தாரு. அவர் காலத்துல ராட்கிளிப் இந்தியாவுக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லையை வரையறை செய்து கொடுத்தது அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்திய விடுதலை சட்டம் 1947 ஜூன் 3ஆம் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. விளைவாக இந்தியா விடுதலை சட்டம் ஆகஸ்ட் 15ல கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் 15 அதை என்ன பண்றாங்க? கொண்டு வந்து நிறைவேற்றாங்க. 1949 காமன்வெல்த் நாடுகள் இணைந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஜனவரி 26 1950 இந்தியா குடியரசானது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ ஈஸியா மனசுல எல்லாரும் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். நேரு அறிக்கை 1928 கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இந்தியர்களுக்கு இல்லை என்று இந்திய அரசு என்று கூறிய இந்திய அரசியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிகன் ஹெட் பிரபு. அவர் சொல்றாரு, இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு இயற்றக்கூடிய தகுதி இல்லை, அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லை என்று இந்தியர்களை கேவலமா பேசின ஆங்கிலேய அரசு செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிகன் ஹெட் பிரபு சொல்றாரு. அதுக்காக தான் நேரு என்ன பண்றாரு? 1928 ஆகஸ்ட் 10ல நேரு அறிக்கையை வெளியிட்டார். மோதிலால் நேரு இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என அறிவித்தார். புரியுதுங்களா? அறிவிச்சு இது முஸ்லிம்களின் மரண அறிக்கை என்று ஜின்னா கூறினார். முஸ்லிம்களின் மரண அறிக்கை என்று அதனை ஜின்னா சொல்கிறார். அடுத்து அரசியல் நிர்ணய சபை. அரசியல் நிர்ணய சபை இது எம்.என். ராய். எம்.என். ராய் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி யாரு? மானபத்திரா நாத் ராய் ஆவார். மானபந்திரா நாத் ராய். அதான் எம்.என்.ஆர். அதான் எம்.என்.ஆர். அதான் எம்.என். ராய். அதான் எம்.என். ராய்ன்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முதல் பரிந்துரைத்தவர் தான். இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய முதல் பரிந்துரைத்தவர் யாருன்னா எம்.என். ராய் தான் பரிந்துரைக்கிறாரு. ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸின் செயல்பாடுகள் என்னன்னு பாருங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு நிர்ணய சபைக்கு வடிவம் கொடுக்கப்பட வேண்டும்.
1936ல இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. 1937ல இந்திய நேஷனல் காங்கிரஸ் தெற்கு பாருங்க. காங்கிரஸ் பாசிப்பூர் மாநாடு இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியது. 1938ல வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் தேர்தல் நடைபெறும் அளவிற்கு அரசியல் நிர்ணய சபை மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறியது யாருன்னா ஜவஹர்லால் நேரு சொல்றார். அதாவது 1938ல வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை மூலம் தேர்தல் நடைபெறும் அளவிற்கு ஒரு மேம்பட்ட ஒரு நிர்வாக சபையை இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறாரு. 1940 ஆகஸ்ட் அறிக்கை. ஆகஸ்ட் 8 1940 லின் லித்துகோ பிரபு தான் ஆகஸ்ட் அறிக்கையை வெளியிட்டாரு. இந்தியர்களை இரண்டாம் உலக போரில் விருப்பம் இல்லாமல் ஈடுபடுத்தியவர் யாருன்னா லின் லித்துகோ பிரபு. லின் லித்துகோ பிரபு பின்னால இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்ட இவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டதா இவருக்கு விசாரணைக்காக நீதிமன்ற விசாரணையை சென்றிருக்காரு. லின் லித்துகோ பிரபு சென்றிருக்காரு. அடுத்து டொமினியன் அந்தஸ்து வழங்க பரிந்துரைக்கப்படும் என்று கூறினது இது இந்த ஆகஸ்ட் நன்கொடை. அது என்ன சொன்னிச்சு, டொமினியன் அந்தஸ்து இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்ற கருத்தை என்ன செஞ்சது முன்மொழிந்து கூறியது. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942ல கொண்டு வரப்பட்டது. 1942 மார்ச் 22ல கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்தியாவிற்கான அரசியலமைப்பை வரையறை செய்வதாக இது அறிவித்தது. காந்தி இது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதிட்ட காசோலை என்று இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை நேரு இது காந்தி சொல்றாரு. இதுவும் கொஸ்டின்ல கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்தது கேபினட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு. மார்ச் 24 1946ல இந்த கேபினட் தூதுக்குழு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுக்கு வருகை புரிந்தது. இது 3 நபர்களில் ஒருவர் தலைவர், மற்ற 2 உறுப்பினர்கள். தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் பெதிக் லாரன்ஸ் என்பவர் தான் தலைவராக இருந்தார். உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் ஸ்டாம்போர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டரு. ஸ்டாம்போர்ட் கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர் என்பவர் 2 பேரும் தான் உறுப்பினர்களாக இருந்தாங்க. சுதந்திரம் வழங்குவது தொடர்பான பரிசீலனை இங்கு செய்யப்பட்டது. மேலும் அரசியல் நிர்ணய சபையை நியமித்து அரசியலமைப்பு எழுத கூறியது இதுதான். மைய அரசை வலிமை குறைவாகவும் மாநில அரசு அதிக சுதந்திரத்தோடும் செயல்படுவதாக இது கூறியது. புரியுதுங்களா? மைய அரசு வலிமை குறைவானதாகவும் மாநில அரசுகள் வலிமையோடு இருப்பதாகவும் கூறியப்பட்டது இந்த சட்டத்தில். அடுத்து இடைக்கால அரசும் நிர்ணய சபையும் 1946ல அமைச்சரவை தூதுக்குழு இச்சட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கியது. செப்டம்பர் 2 1946ல நேரு தலைமையில இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் வீதம் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சர்தார் வல்லபாய் பட்டேலும் விபி மேனனும் சுதேச அரசுகளை நிர்ணய சபையில் இணைய ஏற்பாடு செய்தார்கள். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு 292 மாகாண பிரதிநிதிகளும் 93 சுதேச அரசுகளும் 389 மொத்த உறுப்பினர்கள் இருந்தாங்க. 3 மாகாண முதன்மை ஆணையர்கள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க. பலுசிஸ்தானை சார்ந்த ஒருவரும் இதில் கலந்திருக்கிறாரு. 389 உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 15. கொஸ்டின் கேட்பாங்க, அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்களில் பெண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 15 பேரு. அடுத்ததா பாருங்க, அரசியலமைப்பு முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடந்திருக்கு. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9 1946 முதல் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. எங்க கேட்போம், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்க நடந்துச்சுன்னா டெல்லியில் நடந்துச்சு.
கலந்து கொண்டோர் எண்ணிக்கை 211. முதல் கூட்டத்து தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிகர் வந்து எஸ்பி சின்ஹா. அதான் சச்சிதானந்த சின்ஹா அப்படி சொல்லுவாங்க. இவர் தான் வந்து முதல் தற்காலிக கூட்டத்திற்கு தலைமை தாங்கினது இவர் தான். உறுப்பினர்களில் மூத்தவரை தேர்ந்தெடுக்குமாறு கிருபாலனி சத்ய சின்ஹாவை பரிந்துரை செய்தார். புரியுதுங்களா? யாரை வந்து தேர்வு செய்வது, அதாவது தற்காலிக தலைவராக யாரை தேர்வு செய்வது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணதுல யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருபாலனி தான் என்ன பண்றாங்க, சச்சிதா சின்ஹாவை வந்து பரிந்துரை செய்திருக்கிறாரு. வரைவு குழு. அடுத்த பகுதி வந்து நம்ம வரைவு குழு பத்தி பார்க்கிறோம். வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 நேரு வால் சட்ட வரைவு குழு ஏற்படுத்தப்பட்டது. சட்ட வரைக்குழு வந்து ஒரு தலைவரும் 6 உறுப்பினர்களும் அதில் இருப்பாங்க. தலைவர் யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் தலைவர். 6 உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என். கோபாலசுவாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, கே.எம். முன்சி, சையத் முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்க தான் வந்து 6 உறுப்பினர்கள். அப்போ 1/6 = 7. புரியுதுங்களா? மொத்தம் 7 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அரசியலமைப்பு இயற்றுவதற்கு முக்கிய தூண்களாக இருந்திருக்கிறாங்க. பி.ஆர். அம்பேத்கர் அவரை பத்தி என்ன சிறப்புகள் என்னென்னமா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுறாங்க. வரைவு குழுவின் தலைவர் இவர்தான். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி என்று இவர் அழைக்கிறாங்க. இந்தியாவின் முதல் இந்திய சட்ட அமைச்சர். இந்திய அந்த இடத்துல இந்தியங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். இந்தியாவின் முதல் இந்திய சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர். இந்தியாவின் நவீன மனு என்றும் இவர் அழைக்கிறாங்க. இந்தியாவின் நவீன மனு என்றும் இவர் அழைக்கிறாங்க. அரசியலமைப்பு எழுதப்பட்ட காலத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதம். சில புத்தகத்துல 17 நாளுன்னு இருக்கு, 18 நாளுன்னு இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி கேட்டிருக்கானோ அப்படி பார்த்து அடிங்க. இப்ப நடைமுறையில பெரும்பாலும் 17 நாள் என்பது சரியான விடையா இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த 3 வருடங்களில் 11 அமர்வுகள், 11 கூட்டங்கள் கூட்டியிருக்காங்க. 166 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை. அரசியலமைப்பு எழுத 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இந்திய அரசியலமைப்பு வந்து 60 நாடுகளில் இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும் பகுதி வந்து 1935வது சட்டத்திலிருந்து 60% சட்டங்கள் வந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவர் தான் வந்து கைப்பட எழுதியிருக்காரு இத்தாலிய பாணியில. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் இறுதி வடிவம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 284 பேர் தான் கையொப்பமிட்டிருக்காங்க. 284 பேர் கையொப்பம். இறுதி வடிவம் பெறும்போது எத்தனை பேர் கையொப்பமிட்டாங்கன்னா, 284 பேர் கையொப்பமிட்டிருக்காங்க. உண்மையான பிரதி, இந்த கைப்பட எழுதப்பட்டது உண்மையான பிரதி வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நவம்பர் 26 இந்திய சட்ட தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு இந்த அரசியலமைப்பு. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழு சுயராஜ்யம் அடைவது என முழக்கம் வந்து நேரு விட்டாரு. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26ல ராவி நதி கரையில என்ன பண்றாங்க, முழு சுயராஜ்யம் நாளாக தேசிய கொடி ஏற்றி அனுசரிக்கிறாங்க. விடுதலை நாள் என்று அனுசரிக்கிறாங்க. அன்றைய தினத்தை சிறப்பிக்கும் விதமாக தான் ஜனவரி 26 குடியரசு நாளாக நாம் கொண்டாடிவிட்டு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டுமாக. முகப்புரை பாருங்க. முகப்புரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டிருக்கிறது. எப்ப? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தியிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை பொறுத்தளவு நடைமுறைக்கு வரும்பொழுது எத்தனை விதிகள் இருந்துச்சு? 395 விதிகள் இருந்துச்சு. தற்பொழுது வந்து
465 விதிகளுக்கு மேல போயிடுச்சு. ஆரம்பத்துல வந்து 8 அட்டவணைகள் இருந்தது. தற்போது வந்து 12 அட்டவணைகள் இருக்கு. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பகுதிகள் 22, தற்பொழுது 25 பகுதிகள் இருக்கு. அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது. தற்பொழுது 6 உரிமைகள் தான் இருக்கு. அடிப்படை கடமைகள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 10 உரிமைகள் அப்ப இருந்துச்சு. இப்ப 11 கடமைகள் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து அப்போ வந்து 14 இருந்தது. தற்பொழுது வந்து 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு. இறுதியாக அரசியலமைப்பு எப்ப என்னத்த ஏற்றுக்கொள்ளும்போது என்னென்னலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, முகப்புரை ஒண்ணு இருந்தது. 22 பகுதிகள் இருந்துச்சு. 8 அட்டவணைகள் இருந்தது. 395 விதிகள் இருந்துச்சு. இதுதான் 1950 ஜனவரி 26ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி நண்பர்களே, இன்றைய வகுப்ப நம்ம இதோட முடிச்சுப்போம். இதோடைய தொடர்ச்சிய அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.